கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. குஜராத்தின் முந்த்ரா கடற்பகுதியில் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட 1150 ரூபாய் கோடி மதிப்பிலான கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீவிரவாத தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முந்த்ரா கடற்கரைக்கு அருகே மே 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளுக்கு இடைப்பட்ட இரவில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது முந்த்ரா கடற்கரையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் நங்கூரமிட்டிருந்த MV ஈரோப் என்ற சரக்கு கப்பலில் இருந்து சில பைகள் கடலில் தூக்கி வீசப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே கடலோர காவல்படையும் தீவிரவாத தடுப்பு பிரிவினரும் அந்த இடத்திற்கு சென்று கடலில் மிதந்த 5 பைகளை வெற்றிகரமாக மீட்டனர். அதில் சட்டவிரோதமாக 1150 கோடி ரூபாய் மதிப்புள்ள 115 கிலோ கொக்கைன் போதைப்பொருள் கடத்தி வரப்பட்டுள்ளதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதையடுத்து போதைப்பொருள் வீசப்பட்ட சரக்கு கப்பல் இப்போது மேல் விசாரணைக்காக துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்பாக கடலோர காவல்படையும் தீவிரவாத தடுப்பு பிரிவும் மற்ற விசாரணை அமைப்புகளும் கூட்டு விசாரணையை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல் கட்ட விசாரணையில் டில்லியில் தங்கியிருக்கும் தான்சானியா நாட்டை சேர்ந்தவரிடமும் உகாண்டா நாட்டை சேர்ந்தவரிடமும் ஒப்படைக்கப்பட்டதற்காக வெளிநாட்டை சேர்ந்த 2 நபர்கள் போதைப் பொருளை கப்பலில் எடுத்து வந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்திய கடலோர காவல்படையும் குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவும் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் இந்த மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் முறியடிக்கப்பட்டுள்ளது.